ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஓகே, நேற்று நம்ம டேயாங் ஜேகேவெலாம் எப்படிலாம் டென்ஷன் பண்ணாங்க. அண்டு யூ மீன் அப்புறம் நம்ம ஜேஹோப்போட பார்ட்னர். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து கண்டினியூ சீன் தான்டா. நம்ம ஜேகே மார்னிங் ஒர்க் இல்லாதனால நம்ம ராஜ் ஐயாவோட கடையில் தான் ஃபுல்லாக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு, லோடு ஏற்றுறது இறக்குறதுன்ட்டு. நம்ம லைலா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சாக்குன்னு ஜேகே ஃபுல்லாக வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லைலா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்காதன்ட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, நீ மட்டும் தாண்டா பார்க்க மாட்ற. உண்மையை சொல்லு. நான் எதுவும் அழகா இல்லையா? இல்லை உன் லெவலுக்கு இல்லைன்றியா? ஏய், அப்போல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு சரியாக இருக்க மாட்டேன், புரியுதா? ஒழுங்கா ஐயா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. தேவையில்லாமல் ஐயா மனசை கஷ்டப்படுத்தாத. ஐயா ஐயா ஐயா, எப்போ பார்த்தாலும் ஐயா தான். கொஞ்சமாச்சும் என்னை பற்றி திங்க் பண்ணியிருக்கியா? உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு தடவையாச்சும் செல்ஃபிஷாக இரு ஜங்கோ ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜேகேக்கு இதை கேட்டோன்னே லைட்டாக ஸ்மைல் தான் பண்ணுறாங்க. செல்ஃபிஷாக இருக்கவா? நான் ஏதாச்சும் ஆசைப்பட்டா செல்ஃபிஷாக இருக்கலாம். நான் என்ன ஆசைப்பட, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் லைலாவை பார்க்குறாங்க. லைலாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகேவும் அந்த லோடை எடுத்து உள்ளே வைக்கிறது, அதை செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கு ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அங்கே ராஜும் வந்துட்டாங்க. என்னப்பா, ஒர்க்கெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு போல், இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டீங்க. அதாம்மா, லோடு பேசினபடி நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. அந்த ஃபுல் கான்ட்ராக்டும் நம்ம தான் எடுத்து பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும். ஜங்குக்கு ஐயா ஒன்றை தான் நம்பியிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்களையா, எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துட்றேன். அப்புறம் லைலா, சொல்லுங்கப்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாம்மா. இந்தா போகிறேன் அப்படின்ட்டு லைலா உள்ளே போயிட்டாங்க. ராஜையா நேராக ஜங்குகிட்ட தாண்டா போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் என்ன ஏது அப்படின்ற ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சையா, எதுவும் பிரச்சனையாலோடு இருக்கிற இடத்துல? அப்படிலாம் இல்லை ஜங்குக், அது என்னன்னா, நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கிறாத. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, இல்லை உன்னை சங்கோச்சப்படுத்தணும்னு நினைக்கல. சின்ன வயசுலேருந்து என் பொண்ணு உன்னையே நேசிக்கிறான்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு முதலாளியாக கேட்கல, ஒரு பொண்ணோட அப்பாவாக கேட்குறேன். உனக்கு பிடிச்சிருந்தா என் பொண்ணை கட்டிக்கிறியா? இந்த உலகத்துலேயே உன்ன மாதிரி பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சரி சொல்லு. எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம் ஜங்குக். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பண்ணுறது கண்டிப்பாக சந்தோஷத்தில் முடியாது. எனக்கு உன்கிட்ட இப்போ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்கிறாத அப்படின்றாங்க. ஜங்குக் அவரை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவர் கையை ஷோல்டரில் தாண்டா வச்சு பேசிக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த கையை எடுத்து அவரோட கைக்குள்ளே தான் வைக்கிறாரு. நீங்கள் கேட்குறது எதுவும் தப்பு இல்லையா? அம்மா அப்பாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கும்போது நீங்கள் தான் என்னை தூக்கி வளர்த்தீங்க. சின்ன வயசுலேருந்து லைலா, நான், மின்யூஜ் எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா வளர்ந்துட்டோம். எனக்கு லைலாவை பிடிக்கும் தான், ஆனால் அது காதலான்னு எனக்கு தெரிலையா. நீங்கள் எனக்கு சோறு போட்ட கடவுள், என்னால் உங்களுக்கு சரிசமமாக வர முடியாதியா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஸோ ராஜுக்கும் நல்லாவே தெரியும் ஜங்குக்கு இந்த ஆன்சர் தான் சொல்லுவாங்கன்னு. ஸோ அவரும் லைட்டாக ஜங்குக் கையை தட்டி கொடுக்குறாரு. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான பையன் கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஜங்குக். என்ன பண்ண, உன்னை எனக்கு மருமகனாக கிடைக்க முடியல. மருமகனாக கிடைக்கலன்னா என்னையா, உங்களுக்கு ஒரு மகனா, லைலாவுக்கு ஒரு நல்ல தோழனா, எப்போயுமே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்யா அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. ஸோ லைலாவும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதெல்லாம் வெளியே காட்டாமல் நேராக அவங்க அப்பாட்ட தான் தண்ணியை கொடுப்பாங்க. அப்பா, ஜங்குக்கு வேலை என்னாச்சு? சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா, ஒருத்தவங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன் ஜங்குக். ஆனால் என்ன, அவங்க ரொம்ப பணக்காரவங்க. உனக்கு வேற பணக்காரங்கன்னா பிடிக்காதே.
ஆனா வேலை நல்ல வேலைப்பா. எந்த பிரச்சனையும் இருக்காது. சும்மா வண்டி ஓட்டுறது தான். அவங்க கூப்பிடும்போது போயிட்டு வந்தா போதும். ரொம்பலாம் இருக்காது. நல்லா சம்பளமும் தராங்க. உனக்கு ஓகேன்னா, அம் நான் டைம் பார்த்து சொல்றேன்யா. ஏன்னா ஏற்கனவே நான் 2, 3 வேலைக்கு போறேன். ஃபிக்ஸ்டு டைம்னா ஒண்ணும் தெரியாது. நீங்க கூப்பிடுறப்பன்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் பார்த்துட்டு சொல்றேன்யா, அப்படின்றாங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு தண்ணிய குடிச்சுட்டு, அவங்க பொண்ண தான்டா ஒரு மாரி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணும் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நான் பார்த்துக்கிருவேன்" அப்படின்ற மாரி தான் அவங்க அப்பாவ பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலா ஜங்குக்கும் ஒர்க்க முடிச்சுட்டு அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா. என்னாச்சும்மா? ஜங்குக்கு ஐயோ அப்பா! ஜங்குக்கு இப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான லூசுப்பா. எப்பயுமே அடுத்தவங்கள பத்தியே திங்க் பண்ணுவான். என்னோட ஆசை ஒண்ணே ஒண்ணு தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் அவன் சந்தோஷத்துக்காக திங்க் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா. எனக்கு அது மட்டும் தான் ஆசை. அப்படின்றாங்க. சொல்லும்போதே அவங்களுக்கு அவ்ளோ அழுக வருது. அப்படியே அவங்க அப்பா தான் கெட்டி பிடிச்சுட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணு இவ்ளோ மெச்சூர்டா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு, அந்த பொண்ண தான்டா அப்படியே தட்டி குடுக்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா டேங் தான்டா. அவங்க ரூம்ல செம்ம கோவத்துல உட்காந்துருக்காங்க. எதிர்த்தாப்புல சுகா தான் உட்காந்துருக்காங்க. "டேய் ஸ்மோக் பண்றியா?" "ஆ இல்லண்ணா." "என்ட்ட பொய் சொல்லாம சொல்லு. பண்றியா என்ன? நேத்து அலெக்ஸ் ஆஃபீஸ்க்கு வேற போயிருக்க." கமான்ண்ணா. எப்பதான் இப்படி என்ன வேவு பார்க்குற பழக்கத்த விட போறீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் யாரையாச்சும் வச்சு வேவு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன எந்த தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணவன் கூட நிம்மதியா இருப்பான். ஆ உனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கோம்ன்ட்டு. என்னால திருப்பி உன்ன போதும்ண்ணா. நான் ஒரு வேள வீக்கா தான் இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. இப்ப என்னால என்ன பார்த்துக்கிற முடியும்ண்ணா. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. நீங்க 3 பேரும் ஸ்ட்ராங்னா, அப்ப நானும் ஸ்ட்ராங் தான்ல. உங்க 3 பேரால உங்கள செக்யூர் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு யாரும் தேவையில்லன்னா, ஏன் எனக்கு மட்டும் ஒரு ஆள் தேவ? ஒரு ஆளோட துணையில இருக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு வீக்கா போயிட்டேனா? ஆ நான் அப்படி சொல்லலடா. அது வந்து என்னன்னா, அண்ணா ப்ளீஸ் நான் ஸ்மோக் பண்றேன் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் தான். இதனால எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா? டேய் இந்த வயசுலயே இதெல்லாம் பண்ணேன்னா, பின்னாடி உனக்கு தான் கஷ்டம். பரவால்ல. எனக்கு இழக்கிறதுக்கும், நான் பார்க்குறதுக்கும் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? அப்ப நாங்கலாம் யார்ட்டயா? ஆ? நாங்கலாம் உனக்கு வேணாமா? அப்படின்றாங்க. டேங்க் அங்க நான் அதுக்கு மேல நிக்கவே முடியல. ஸோ வேகமா அவங்க பேக் எடுத்துட்டு வெளிய தான்டா போயிட்டாங்க. சுகாவும் ஒரு மாரி டென்ஷனா தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜிம்மின் தான்டா. ஸோ ஒரு மாரி வீட்டுக்குள்ள பயத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா, சுகா வந்து எப்போ வருவாரு, என்ன பண்ணுவாருன்னே தெரியாம பயத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா காலேஜுக்கும் போயாகணும். ஸோ வேற வழி இல்லாம தான் அவங்க ஒரு டாக் வச்சிருப்பாங்கல்லடா, அந்த டாக் பேர் வந்து ஜூஜூன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டாக்ட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு இப்ப பேசுறதுக்கு இருக்கிறது அந்த டாக் மட்டும் தான். ஜூஜூ நான் போனா அவன் வரமாட்டான்ல? உனக்கு தெரியுமா? எனக்கு அவன பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்ண ஜூஜூ? பேசாம நான் லீவ் போட்டுறவா? முடியாதே. இந்த மாரி டிகிரிக்கெல்லாம் நான் ஒரு நாள் லீவ் போட்டாலும், என்னோட மார்க் ரொம்ப கம்மியாகும். என்னோட கிரேட்ஸ் கம்மியாச்சுன்னா, அடுத்து எனக்கு நல்ல ஜாப் கிடைக்காது. இப்ப என்ன பண்ண ஜூஜூ? போவா? ஆ. அப்படின்ட்டு ஃபோன தான்டா பார்க்குறாங்க. ஸோ டைம் ஆல்ரெடி 9:00 ஆச்சு. 9:30க்குலாம் காலேஜுக்குள்ள இருக்கணும். 45க்கு கிளாஸ் ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு மாரி நர்வஸா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் போணுன்ட்டு. டக்குன்னு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு மெசேஜ் வருது. கம் அவுட் சைட்ன்னு. ஸோ அன்னோன் மெசேஜா தான் இருக்கு. யாருன்னு தெர்ல. ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க சுகாவா இருக்குமோ அப்படின்ட்டு. ஒரு மாரி பயத்துல தான் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேக்க போட்டு வெளிய போறாங்க. பார்த்தா வாசல்லயே சுகா தான்டா வெயிட் பண்றாங்க. ஒரு மாரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அந்த கார்ல சாஞ்சுக்கிட்டு, செம்ம கெத்தா இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஒயிட் பனியன் டீ ஷர்ட்டும், அப்புறம் ஒரு பிளாக்
பேண்ட்டும் தான்டா போட்டிருக்காங்க. ரொம்ப கேஷுவலா இருக்கு. ஜிம்மினுக்கே டவுட்டா இருக்கு. இவரு முடிச்சுட்டு நேரா ஒர்க்குக்கு போவாரா? என்ன என்னையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. நான் ட்ரெஸ்ஸுமே ஆஃபீஸ் போடுற மாரி இல்ல. ஸோ நேரா வந்து ஜிம்மின் வந்து சுகாட்ட தான் போறாங்க. ஏன்னா அவங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது. ம். எதுக்காக இங்க நிக்கிறீங்க? எதுக்காகவா? அஃப்கோர்ஸ் உன்ன காலேஜ்ல போய் விடதா? அதெல்லாம் தேவையில்ல மிஸ் கிம். யூஜின்னு சொல்லுண்டேன். இது வந்து ப்ளீஸ் இங்கிட்டு இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா என்ன தான் தப்பா நெனைப்பாங்க. இதுக்கு மேல இந்த மாரிலாம் வராதீங்க. சரி. அப்ப நீ வரியா? ஆ? என்னோட பார்ல ஒர்க் பண்றியா? ம். கண்டிப்பா. உனக்கு சேலரி அதிகமா இருக்கும். நானும் இந்த மாரி உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க ஒர்க்குக்காக தான் கூப்பிடுறீங்கன்னா, கண்டிப்பா நான் அத பத்தி யோசிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் இந்த மாரி ஃபாலோ பண்றது, வீட்டுக்கு வர்றது, இந்த மாரிலாம் வச்சுக்கிறாதீங்க. என்கிட்ட இருக்கவங்கலாம் இதுக்கு பழக்கப்பட்டவங்க கிடையாது. கண்டிப்பா எல்லாத்தையும் தப்பா தான் நெனைப்பாங்க. ப்ளீஸ் மிஸ் கிம். ஆ கம் ஆன் டால். என்ன யூஜின்னு கூப்பிடுறனால உனக்கு என்ன குறைய போது? சொல்லு. ப்ளீஸ் நான் உங்கட்ட ஓகே, ஓகே. சரி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ம். உள்ள ஏறு. நான் உங்கட்ட தானே இன்ன வரைக்கும் சொன்னேன். என்னால ஷ். நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம், எனக்கு அகைன்ஸ்டா பேசினா சுத்தமா பிடிக்காது. இப்ப நீயா ஏறுறியா? இல்ல நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணவா? ம். எப்படி வசதி? அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாரி அகைன் அண்ட் அகைன் சுகா வந்து அவர்ட்ட இல்லாததுனால, ரொம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு. ஸோ சுத்தி சுத்தி அவங்க ஏரியா தான்டா பார்க்குறாங்க. 2, 3 பேரு சுகாவையும், ஜிம்மினையும் தான் ரொம்ப பார்த்துக்கிட்டே நோட் பண்றாங்க. ஏன்னா யாருக்கு தான் சுகாவ பத்தி தெரியாது. எல்லாருக்குமே சுகாவ பத்தி தெரியும். ஸோ ஜிம்மினும் வேற வழி இல்லாம கார்ல தான்டா ஏறுறாங்க. பின்னாடி பேக் சீட்ல ஏறலான்னு போவாங்க. பட் அதுக்குள்ளயும் சுகா வந்து பாசெஞ்சர் சீட்ட ஓப்பன் பண்ணிருவாங்க. ஸோ ஜிம்மினும் வேற வழி இல்லாம உள்ள தான்டா ஏறி உட்காருவாங்க. ஸோ சுகாவும் வந்துட்டு அந்த ஸ்மோக்க ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காருவாங்கடா. சீட் பெல்ட் போட தெரியாதா? போட்டு விடவா? இல்ல, இல்ல. அதெல்லாம் வேணாம். நானே போட்டுக்குருவேன். அப்டின்ட்டு அவங்களும் போட்டு உட்காந்துருக்காங்கடா. ஸோ சுகாவும் ஜிம்மினுக்கு வந்து சுகாவுக்கு அந்த பயந்த வாய்ஸ் குடுக்குறது, ஒரு மாரி பயப்படுறது, படபடன்னு பேசுறது, இதெல்லாம் ரொம்ப புடிச்சு போயிருக்கு சுகாவுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் அவரு டிரைவ் பண்றாரு. இப்படியே கட் பண்ணோம்னா நம்ம டேங் தான் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ஏய் என்ன அன்னைக்கு பண்ண? மூஞ்சி ஒரு மாரி இருக்கு." ம். வெல் நான் என்ன பண்ணனேன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில தெரியும். அது எப்படி? அதான் தெரியும்னு சொல்றேன்ல. அது எப்படின்னா? தெரியும். டேய் நீ ஜங்குக்க எதுவும் பண்ணலைல்ல? அம்மி நீ எதுக்காக அவன பத்தி யோசிக்கிற? ஒரு வேள நான் அவன என்ன பண்ணா அதனால என்ன ஆகப்போது? ஆல் ஐ வாண்ட் அவ எனக்கு கீழ இருக்கணும். அது மட்டும் தான். அவ எப்பவுமே என் காலுக்கு கீழ மட்டும் தான் இருக்கணும். எனக்கு அடிமையா. டேய் உன்ன புரிஞ்சுக்கவே முடியலடா. டேவிட் நீயே சொல்லு. ஒரு தெருவுல போற நாயி உன்ன பார்த்து கொலைச்சா நீ சும்மா இருப்பியா? ம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். ஆனா அதே சமயம் நாயா இருக்க தெருக்கு நம்ம ஏன் போணும்? அப்டின்றாங்க. டேயாங் ஒரு மாரி கோவமா டேவிட்ட பார்க்குறாங்க. ஸோ மயூரி, அம்மியெல்லாம் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான்டா இருக்காங்க. ஒரு மாரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அதையும் ஆரம் அண்ட் ஜின் பார்த்தோம் அப்புட்ன்னா, அவங்க வந்து அவ்வளவா இப்ப டச்லயே இல்ல. ஜின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால கொஞ்சம் ஆரம் தான் கொஞ்சம் அப்பப்ப மெசேஜ் பண்றது, இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க ரிலேஷன் இப்போதைக்கு இப்படி தான்டா போது. ஸோ ஜேஹோப் பார்த்தோம்னா, அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அப்பப்ப என்வாவ சைட் அடிக்கிறது, அ தேவையில்லாம இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்றது. ஸோ அவங்க அதெல்லாம் டைம் வரும்போது டைம் டூ டைம் பார்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணா நம்ம ஜேகே தான்டா. அவர் எப்பயும் போல ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவரோட டிரைவிங் மெக்கானிக் செட்டுக்கு தான் போவாரு. ஸோ ஈவினிங் வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்க்கு போவாரு.
ஸோ எப்பயும் போல அங்க தான்டா போய் அவர் ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்டின்னா ஓனர் வந்துட்டாங்க. "என்னாச்சு பாஸ்? நீங்க எப்பயும் இங்க செட்டுக்கு வரமாட்டீங்களே! எதுவும் ப்ராப்ளமா?" அது வந்து ஜங்குக் சொல்லுங்க. கொஞ்சம் தனியா பேசணும் ஜங்குக். அப்டின்ட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாங்கடா. ஸோ ஜங்குக்கு லைட்டா ஒரு மாரி சிங்க் ஆகுது. ஏதோ நடந்திருக்கு அப்டின்ட்டு. "என்னாச்சு பாஸ்? எதுவும் பிரச்சனையா?" ஜங்குக் கிம் ஃபேமிலில எதுவும் சண்டை எதுவும் வச்சுக்கிட்டியா? அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு. ஏன் பாஸ், உங்களுக்கும் என்ன வேலை விட்டு தூக்குறக்கு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்களா என்ன? நான் சொல்றத கேட்டா ஒரு கோல மாரி தான் இருக்கும். ஆனா, இது அவங்கள மாரி பணக்காரங்க இருக்கிற ஊரு. இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கீழ தான் இருந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மள பொழைக்க விட மாட்டாங்க ஜங்கோக். நான் எந்த தப்பும் பண்ணல பாஸ். அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு காலடியில வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஜங்குக், ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருப்பா. இல்லைன்னா அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. நான் தப்பு பண்ணலேன்றேன். அப்புறம் எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்? என்னால முடியாது. என்னை வேலை விட்டு தானே தூக்க சொன்னான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க. செத்தாலும் சாவினை தவிர அவன் காலடியில் வந்து விழுக மாட்டேன்ட்டு. அப்படின்ட்டு ஜங்கு கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ பாஸும் ஒரு மாரி கஷ்டமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து 10 வருஷமா அவங்ககிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான மெக்கானிசம் வேற. ஒரு எந்த ஒர்க்குனாலும் டக்குன்னு ஜங்குக் சரி பண்ணிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் அதில தேர்ந்தவரு. மெக்கானிக். எஸ். ஒரு நல்ல மெக்கானிக்கு. ஸோ அந்த மாரி ஒருத்தவன் போறது கஷ்டமா இருக்கு. 2வது ஒரு வேள பண்ணலைன்னா, கிம் ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிருமோன்ற பயம் வேற. ஸோ அதனாலயே அவர் எதுவுமே பண்ணல. ஸோ நேரா வந்து அவரு வீட்டுக்கு தான்டா போறாரு. யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாரி அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ தான் பாப்பாரு. அப்பப்போ டயாங் பண்ண விஷயங்கள்லாம் செம்ம டென்ஷன் ஆகும். அவ்ளோ கோவத்துல தான் இருப்பாரு அவரும். பட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனாலயே அமைதியா விட்டுருவாரு. ஸோ ஃபைனலா ரெடி ஆயி அவங்களோட ஸோ நேரா அவரோட பார்க்கு தான்டா போறாரு. ஸோ எப்பயுமே ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட்டா போய் அந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாரு. எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாரி தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கோவத்துல தான் இருக்காரு. ஆல்ரெடி இந்த டயாங் பண்ண விஷயத்தெல்லாம் நெனச்சுட்டு. அது இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுற மாரி கரெக்ட்டா டயாங் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா, டயாங் தான்டா ஆப்போசிட்ல உட்காந்து ஒரு மாரி நக்கலா ஜங்குக்க பார்த்து சிரிப்பாங்க. "என்னா? ஒரு வேல பார்த்தா உனக்கு பத்தாதா? உன்னால என் ஒர்க்க ரொம்ப அதிகமாக்குற தெரியுமா? நானும் எத்தனை பேருக்கு தான் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்றது? உனக்கே புரிய வேணாமா? ஒரு வேலைய விட்டு தூக்கிட்டா எல்லா வேலைய விட்டு நான் தூக்கிருவேன்னு. உன்னால் பாரேன் என் வேலை எவ்வளோ அதிகமாகுதுன்னு. உங்களை மாரி இருக்கவங்கள பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டுது. தோத்துட்டா விட்டு கொடுக்க மாட்டிங்களா? ஹே, இப்போ நான் எதுவுமே பண்ணலை. அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேவையில்லாமல் நீ தான் என்னோட லைஃப்பில் குறுக்க வர. புரியுதா? தேவையில்லாத வேலை பார்க்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு வேலை ஏதாச்சும் நான் பண்ணேன்னா அப்புறம் சத்தியமாக உன்னால் தாங்க முடியாது. உனக்கு நல்லாவே தெரியும் என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு அப்படின்றாங்க. தியாங்க்கு செம்மையாக கோவம் வருது இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே அம்மி, டேவிட் அப்புறம் மயூரி தாண்டா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னது ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான். ஏய், உன்னை நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும். உன்னை சும்மா விட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? கொல்லு. ஏன் கொல்லலை? நான் ஒன்றும் என்னை சும்மா விடுன்னு சொல்லலையே. ஏன் லவ் பண்ணுறியா? என்ன அணு அணுவாக ரசிக்கணும்னு ஆசைப்பட்றியா என்ன? அப்படின்ட்டு டேங் கிட்ட தாண்டா போய் கேட்குறாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவங்க ஃபேஸை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம டேங்க்ட்ட என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹே, உனக்கு
உனக்கு இன்னும் என்னை பற்றி முழுசாக தெரியலை. அதுதான் இப்படி பண்ணுற நீ. இன்னைக்கு நைட்டு உனக்கு தெரியும் பாரு நான் யாருன்னு. ஏன் நைட் எதுவும் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கியா என்ன? உன்னை உன்னை மாதிரி தெருப்பொறுக்கியெல்லாம் இவ்வளோ நாள் நான் பேச விட்டதே பெருசு. உன்னை இன்னும் எத்தனை நாள் தான் உன்னை இப்படி ஐயோ புல்ஷிட் அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு விஐபி ரவுண்ட் சேர் இருக்கும்டா, அங்கே தாண்டா உட்காடுறாங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது. பட் அதை அவங்க வெளியே காட்டிக்கிறாம ஒரு ஸ்மிர்க் தான் பண்ணுறாங்க. அப்படியே டேங்க பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாங்க. டேங்க்கு அப்படியே கோவம் வாரிக்கிட்டு வருது. பட் அம்மி தான் அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. டேங், நீ இதுக்கு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? வேறு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன்? அவன் என் காலில் விழுந்து கெஞ்சுற வலிக்கு நான் அவனை சும்மா இருக்க விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அவன் நரகத்து வேதனை தான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஜேகே முறைச்சிக்கிட்டே தாண்டா இருக்காங்க. ஸோ மயூரி தான் டேங்கிட்ட போயிட்டு, டேங் நீ பண்ணுறத பார்த்தா அவனுக்கு தான் சாதகமாக எல்லாமே அமையுது. எனக்கு தெரிஞ்ச நீ இதை விட்டுறலாம். ஒருவேளை உங்கள் அண்ணனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்ன தான் 1008 கேள்வி கேட்பான். சும்மாவே நேற்று ஏன் நீ ஃபுல் ஷர்ட்டு கையை ஃபுல்லாக மறைச்ச, ஏன் மாஸ்க் போட்ட, ஏன் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறன்ட்டு என் கேள்வியாக கேட்டு கொள்கிறான். என்னால் முடியலட்டையா. அவன் உண்மையிலே லவ் பண்ணுறானா இல்லை உனக்கு செக்யூரிட்டியாக நான் வச்சுருக்கானாவே தெரியலை அப்படின்ட்டு மயூரி ஒரு மாதிரி சேடாக அப்புறம் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் சொல்கிறாங்க. ஸோ டேவிட்டும் லைட்டாக மயூரி தலையை தான் தட்டுறாங்க. உனக்கே நல்லா தெரியும் சுகா எதுக்காக உனக்கு ஓகே சொன்னாங்கன்னு. எனக்கு தெரியும், சுகா டேங் சொன்னனால தான் எனக்கு ஓகே சொன்னான்னு. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, சுகாவை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ டேங்கும் ஐடியை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணு, ஆனால் எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறான்னு நான் ஃபீல் பண்ணேன்னா மயூரி அடுத்த நிமிஷம் நீ என் ஃப்ரெண்டுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், புரியுதா அப்படின்றாங்க. ஸோ மயூரி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. ஸோ வெயிட்டர் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் தாண்டா கேட்குறாங்க. ஸோ டேங் வந்து தங்குக்கு பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறாங்க, இங்கே நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் கிடைக்குமாமே, உண்மையா? எஸ் சார். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வேணும்? ஒருத்தவனை பார்த்தா கொல்லணும்னு தோணுது, அதே மாதிரி அருவருப்பாக இருக்குது. அதே செகண்ட் அவனை டார்ச்சர் பண்ணுறத என் கண்ணால் பார்க்கணும் போல் இருக்குது. இதுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? எனக்கு தெரில சார், எங்கள் பார்டெண்டர் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வேணால் உங்களுக்கு ஸ்பெஷலாக கேட்டு பார்க்குறேன். அப்புறம் அந்த ஃபீலிங் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதா? ஓகே சார் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு அங்கேருந்து நேராக ஜங்குக்கிட்ட தாண்டா போகிறாரு மற்ற எல்லார்ட்டையும் ஆர்டர் வாங்கிட்டு. ஸோ ஜங்குக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்கை தான் பார்க்குறாங்க. டேங்கும் ஜேகேவை எதுக்கு நீ மூஞ்சி எப்படி வைக்கிறன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி என்கிட்ட தான் வர நீயே, இல்லை அந்த கோவம் வேறு அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு என்னென்னமோ கலக்கிறாரு, என்னென்னமோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலக்கிறாரு, என்னென்னமோ வித்தெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அங்கே ஆள் கரெக்டாக வரவும் டைம் கரெக்டாக இருக்குது, ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அந்த சர்வர்கிட்ட தாண்டா வந்து கொடுக்க வருவாங்க. பட் அதுக்குள்ளே என்ன நினச்சாருன்னு தெரில, அந்த பிளேட்டை அவர் பக்கம் எடுத்துக்கிடுவார். என்னாச்சு ஜங்குக்? கொஞ்ச நேரம் நீ இந்த பார்டெண்டர் வேலையை பாரு, அவங்க என்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட், நான் போய் சர்வ் பண்ணுறேன். ஜங்குக் அவங்களாம் யாருன்னு தெரியும்ல, அதில் நடுவில் இருக்கிறவன் கிம் ஃபேமிலியோட லாஸ்ட்டு பையன். ஏதாச்சும் வம்பிழுத்தோம்னா அவங்க அண்ணங்க 3 பேரும் நம்ம தோலை உரிச்சிருவாங்க ஜங்குக். நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு பயப்படுற? அப்புறம் மினியோஜ் எங்க? அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக மினியூஜ் வந்துட்டார். வந்த உடனே டேயாங்க பார்த்துட்டாரு. டேயாங்கே ஜங்குக்கே தான் மாறி மாறி பார்க்குறாங்க. டேய் மச்சான், என்னடா பண்ண போகிற? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா லைட்டாக அவனுக்கு ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். நீ என்ன எல்லவோ பண்ணு, கடைசியில் உன் தோலை உரிச்சு அவங்க அண்ணங்க 3 பேர் உப்பு கண்டம் போட்டுறாம. அதெல்லாம் இல்லை மச்சான், உனக்கே என்னை பற்றி தெரியும்ல, அதனால தான் சொல்கிறேன் மச்சான், கோவத்தில் எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. அவங்க அண்ணங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், 3 பேரும் 3 ரகம்டா வச்சு செய்வாங்க, அப்புறம் பார்த்துக்கோ.
சரி சரி விட்டு மச்சான், ட்ரிங்க்ஸ் அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். நான் போய் என் கஸ்டமரை கவனிச்சிட்டு வரேன். டேய் நீ சொல்கிற விதமே சரியில்லைடா அப்படின்றாங்க. ஜேகோ சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக அங்கே தாண்டா போகிறாங்க. ஏன் வெயிட்டர் வந்து கொடுக்க மாட்டானா? உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமா இல்லை நான் கொண்டு வந்தது பிரச்சனையா? உனக்கே நல்லா தெரியும் நீ இருக்கிறது தான் பிரச்சனைன்னு. ஏன் பில்டிங்கில் இருந்து விழுந்து சாக போறியா? ஒருவேளை அப்படி பண்ணேன்னா என்கிட்ட சொல்லிடு சரியா? என்ன நீ துடி துடிச்சு சாகிறத நான் வீடியோ எடுத்து வச்சு தோன்றப்பெல்லாம் பார்த்து ரசிப்பேல. அப்படியா? அதை கூட நீ ரசிக்கணும்னு ஆசைப்படுற பத்தியா? ஐ இம்ப்ரெஸ்ட் அப்படின்றாங்க. டேயாங்க்கு அவ்வளோதான் ஃபுல் காண்டாயிருச்சு. வேமா அவங்க ட்ரிங்க்ஸை தான் எடுத்து குடிக்கிறாங்கடா. ஒரு சிப் தான் வைக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் பெரங்கல் ஏறிடுச்சு. என்ன கன்றாவி இது, வாயிலே வைக்க முடியலை. ஆக், இதுதான் உன்னோட இன்னோவேஷனா? வெல் அஃப்கோர்ஸ் நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தனை பார்த்தா அருவருப்பாக இருக்குது, அதே சமயம் அவனை வச்சு செய்யணும்னு. அதான் ஸ்ட்ராங்கா. ஒன்றும் இல்லை, இதை குடிச்சேன்னா அவள் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு உன் தொண்டை மூலியமா நீ ஃபீல் பண்ணுவ. ட்ரை பண்ணுறியா பேபி? வாயை உடச்சிடுவேன். என்ன பேபி கீப்பின்னுக்கிட்டு இருக்கா? எங்கள் அன்னைங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமே, அந்த அன்னைங்க திமிரில் தான் நீ ஆடுறேன்னு தெரியும். ஹே, நீ எல்லாம் ஆஃப்டர் பார்டெண்டர் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் உன் ஃப்ரெண்டா? நீங்கள் கண்டிப்பாக யூஜினோட கோயிங் டு பி ஒய்ஃப் தேல. ஏய், தேவையில்லாமல் பேச்ச மாத்தாத. நான் மாற்றலையே. ஏன் பேபின்ற பேர் உனக்கு பிடிக்கலையா மிஸ்ஸஸ் கிம்? ஓ சாரி, உங்களுக்கு தான் நான் அவங்க பேரை சொன்னாலே பிடிக்காதே. நான் அகைன் சொல்கிறேன், அதனால தான் பேபின்னு கூப்பிட்டேன். நல்லா இல்லையா பேபி அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம காண்டாயிருச்சு. வேகமாக அந்த ஜூஸ் எடுத்து ஜங்குக்கு மேலே தாண்டா ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்கடா. ஜங்குக்கு பார்த்தோம்னா அதுக்குள்ளேயும் டேங்கோட கையை பிடிச்சி இழுத்து அவங்களோட வெஸ்ட்டில் வந்து அவங்க கையை வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங் வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் வந்து அவங்க 2 கையுமே ஜேகேவோட ஷோல்டரில் வச்சு ஒரு கேப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கடா. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நியூஸெல்லாம் அவ்வளோதான். ஒரு பக்கம் அவருக்கு காமெடியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா டேங் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட ஜங்குக் வச்சுக்கிட்டேன்னா ஜங்குக் தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு இன்னும் அவ்வளோ கோபம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், இதோட நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஒட்டுக்கு போக வேண்டியது இல்லை. தேவையில்லாமல் எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு எனக்கு என்ன ஆசையா? உன்னை மாதிரி ஒரு லோ கிளாஸ் பின்னாடி நான் வருவேன்னு நினச்சியா? எனக்கு தேவை என்னான்னு தெரியுமா? நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதை மட்டும் நீ இப்போ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை நான் நிம்மதியாக விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக தான் இருக்கும். புரியுதா? அப்புறம் இன்னொரு தடவை என்னை தொட்டேன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேன்? நான் தொட்டடத்தை முழுசாக எரிச்சிருவியா அப்படின்ட்டு டேங்கோட லிப்ஸை தாண்டாப்புறாங்க. டேங்கே ஒரு மாதிரி இருக்குது ஜேகே பார்க்குற விதத்தில். ஆமாம், நீ தொட்டதையும் எரிப்பேன், உன்னையும் சேர்த்து எரிச்சிருவேன். முத என்னை தொட்டு பேசுகிற பழக்கத்தை கையெடு. முடியாது. என்ன பண்ணுவ? நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை விட்டு விலகி போன தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாக்குற தெரியுமா? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன்ட்டேயா. இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் எதுவும் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பின்விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். புரியுதா? அப்படின்ட்டு கோவமாக டேங்க தாண்டா பார்க்குறாங்க. டேங்க்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக அவங்க என்றைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப அவங்களே ரொம்ப கீழ்த்தடுத்தி பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா டேங் இது வரைக்கும் யார்கிட்டையும் இந்த அளவுக்கு ரொம்ப லோவாலாம் யாரும் டேங்கை ட்ரீட் பண்ணதே இல்லை. அப்படியே பண்ணாலும் அடுத்த நிமிஷம் அவங்க உயிரோடு இருந்ததும் இல்லை.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாரி தான் இருக்கு. ஸோ டேங் ஃபுல்லா ஒரு ஃபோர்ஸோட ஜேகேய வந்து தள்ளி விட்டுறாங்க. ஜேகேவும் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயி தான் பின்னாடி போய் நிக்கிறாங்க. "உனக்கு இதுதான் மரியாதை. லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கு மரியாதையா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. இல்லன்னா என்னடா பண்ணுவ? ஆ? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சதெல்லாம் உங்க அப்பா, உங்க அண்ணங்க பேர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது தான். ஒத்தைக்கு ஒத்த உன்னால எதுவும் பண்ண முடியுமா? நான் இப்பயும் சொல்றேன். அவங்கலாம் இல்லைன்னா இந்த டயாங்ன்றது மட்டும்தான். இந்த கிம்ன்ற பேர் உன் முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கான மரியாதை. அது இல்லைன்னா நீ வெறும் யூஸ்லெஸ் தான். புரியுதா? உனக்கெல்லாம் யாரும் பயப்படவே மாட்டாங்க. இந்த மரியாதையும் உனக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு பேர் பின்னாடி ஒளியறத விட்டுட்டு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கு. அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிட்டாங்க. டேங்க் ஒரு மாதிரி யாரோ அடித்த மாதிரி இருக்கு. அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு தான்டா, நம்ம ஜிம்மின், மியூஜின், மின்யூஜ் அப்புறம் வந்து ஜங்குக் 3 பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜங்குக் தான் மோஸ்ட்லி இந்த மாரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்றது, அங்க இருக்கவங்கட்டலாம் பேசி அவங்கள வாடிக்கையாளரா வர வைக்கிறது, இந்த மாரி ரொம்ப அந்த பாருக்கு இம்பார்ட்டன்ட் பெர்சன் ஜங்குக்கு. ஸோ மின்யூஜ் வந்து அந்த சர்வ் பண்றது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்டர் பண்றது, ஃப்ளர்ட் பண்றது இந்த மாரி பார்ப்பாங்க. ஜிம்மின் வந்து ரொம்ப சைலண்ட் டைப் தான். யார்ட்டயும் அவ்வளவா பேச மாட்டாங்க. ஜங்குக்கும், மின்யூஜும் எவ்வளோ தான் ஒர்க்ல பிஸியா இருந்தாலும், அப்பப்போ ஜிம்மின் என்ன பண்றாங்கன்னு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஜிம்மினுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கும். ஒரு விஐபி ரூமுக்கு போற சொல்லி. ஸோ ஜிம்மினுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இது யாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால ஜேகோட்டயும், மின்யூஜ்ட்டயும் எதுவும் சொல்லாம அவங்க அங்க தான் போயிருப்பாங்க. "எஸ்கியூஸ் மீ சார்." ஸோ சவுண்ட் கேட்டோனே வேகமா அந்த பெர்சன் தான்டா டோர ஓப்பன் பண்றாங்க. "உன்னோட மிஸ்ஸோட ரூம்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் தேவையா டால்?" மிஸ் கிம் அது வந்து உங்களோட ஆர்டர்." "ஓ! உங்க பார்ல ஆர்டர் வாங்குனா இப்படிதான் வாசல்ல வச்சே குடுப்பீங்களா? உள்ள வந்து சர்வ் பண்ண மாட்டீங்களா என்ன?" சிம்ரனு அதுக்கு மேல எதுவுமே சொல்லடா. அவரும் உள்ள போயிட்டாரு. சுகா தான் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, டோர க்ளோஸ் பண்ணிட்டு, நேரா சோபால தான்டா வந்து உட்கார்றாரு. ஸோ அவர் வந்து அ ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அதோட ஒரு ஃபர்ஸ்ட்டு 3 பட்டன கழட்டி விட்டுட்டு, அவரோட செஸ்ட் ஏரியாலாம் நல்லா தெரியிற மாரி அத தூக்கி விட்டுருப்பாரு. ஸோ ஜிம்மினா வந்து அத அப்பப்போ பார்ப்பாங்க. பட் அவங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னு அவங்க மைண்ட்லயே சொல்லிக்கிட்டு, அந்த சரக்க தான்டா கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. "பார்க்குறேன்னா பாரு. நீ பார்க்காம வேற யார் பார்க்க போறா?" அப்படின்றாங்க. ஜிம்மின்னு வந்து எதுவுமே பேசல. ஒரு ரிப்ளை கூட பண்ணல. இதெல்லாம் அவர்ட்ட யாருமே அவர்ட்ட சொல்லாத மாரி ஃபீல் பண்ணிட்டு, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய தான் பார்க்குறாரு. சுகாவுக்கு இது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வேகமா ஜிம்மின புடிச்சு அவர் பக்கத்துல தான்டா உட்கார வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜிம்மின் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க, அந்த கிரிப்ல இருந்து வெளிய வர. பட் சுகா ரொம்ப டைட்டா கிரிப் பண்ணிக்கிறாரு. "நீ எவ்வளோ எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறியோ, அவ்வளோ அவ்வளோ உனக்கு தான் வலிக்கும். நான் சொல்றது புரியுதா?" "மிஸ் கிம், நான் உங்கள்ட்ட நெறையா தடவ சொல்லிட்டேன். என் லைஃப்குள்ள வராதீங்க. எனக்கு இந்த லைஃப்லாம் பிடிக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பொருள் கிடையாது நானு. என்ன பார்த்தா உனக்கு எப்புட்றா தெரியுது? ஆ? உன்ன யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு தான் உன் பின்னாடி சுத்துறேனா? வேற எதுக்கு சுத்துறீங்க? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பின்னாடி சுத்துறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ! அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு ஏற்கனவே ஒரு லைஃப் இருக்குன்னா நீ டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றியா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஒரு பிஸ்னஸ் மேனா நான் உங்களோட ஒர்க்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறேன். நான் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். ஆனா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட விருப்பம் இல்லாம என்ன தொட்றத விடுங்க. எனக்கு அருவருப்பா இருக்கா? ஆ? சொல்றா. நான் தொட்டா அருவருப்பா இருக்கா? மிஸ் மிஸ் கிம் நீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது. கைய எடுங்க. அப்படின்றாங்க. பட் சுகா வந்து அவரோட கைய ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணி தான்டா பிடிச்சிருப்பாரு, ஜிம்மினோட ஆர்ம்ஸ. ஜிம்மினுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ வேகமா அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படியாச்சும் போகணுன்னு தான் ட்ரை பண்ணுவாரு. ஒரு வழியா எப்படியோ
அவரோட கிரிப்ல இருந்து வந்துட்டு வெளிய தான்டா ஓட பாப்பாரு. பட் அதுக்குள்ளேயும் ஷுகாவ புடிச்சு சோபால படுக்க விட்டுருவாங்க. ஸோ அவர் வந்து சோபால வந்து குப்புறக்கா தான் விழுந்திருப்பாரு. ஸோ டக்குனு ஷுகா வந்து ஜிமின் மேல வந்து படுத்துருவாங்க. ஸோ ஜிமின் வந்து ஷுகாவ பார்க்கக்கூடாதுன்ட்டு கீழயே தான் பார்த்துருப்பாங்க. ஷுகா ஜிமின் காதுகிட்ட தான் போய் ஒரு மாரி எதுவுமே பேச மாட்டாரு. ஒரு டீப் பிரீத் மட்டும் தான் விட்டுருப்பாரு. கிம், நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் நீங்க இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் என்ன இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உன்ன ஃபோர்ஸ் பண்ணணுன்றது என் ஆசை இல்ல. புரியுதா? எனக்கு உன்ன என் கூட வச்சுக்கிறணும். இந்த மாரி பார்க்ல வேலை பார்க்குறதெல்லாம் விடு. நான் நேத்தே சொன்னேன்ல உன்ட்ட. உனக்கு அந்த மாரி பார்ல வேலை பார்க்கணுன்னா, என்னோட பார்க் நம்ம பார்ல வந்து வேலை பார்க்கலாம்ல? நம்ம பார்லான்ற நம்ம பாருன்றலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க உங்களுக்கு நான் இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்க? என்னால ஒருத்தவங்களோட லைஃப நாசமாக்குறத நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம, இது என்னோட லைஃப் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த பணக்கார வாழ்க்கையில எந்த ஒரு விருப்பமும் இல்ல. ஓ! அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு உன்ட்ட வந்தா, என்ன அட்லீஸ்ட் நிமிர்ந்தாச்சு பார்ப்பியா? சொல்லு டால். அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மினுக்கு என்ன சொல்லணும்னே தெரில. அதுக்கப்புறம் ஷுகா தான் ஜிம்மினோட ஃபேஸை அவங்கள பார்க்குற மாதிரி திருப்புறாங்க. சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே இல்லாதவனா வந்தா அட்லீஸ்ட் என்னை மதிக்க வச்சு செய்வியா? அப்படின்றாங்க. ஒரு மாதிரி 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஜிம்மின் டக்குன்னு ஷுகாவை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு தாண்டா நிற்கிறாங்க. நீங்கள் எதை மீன் பண்ணி இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்காக நீங்கள் பின்னாடி வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ நினைப்போட என் பின்னாடி வந்தாலும் சரி, என் மனசில் உங்களை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அது கண்டிப்பாக 2 பக்கமும் காயத்தை தான் கொடுக்கும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். கண்டிப்பாக உங்களோட ரூட்டும் என்னோட ரூட்டும் ஒரே மாதிரி போகாது. உங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, என்னோட ஸ்டேட்டஸ் வேறு. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இந்த உலகம் என்ன தான் தப்பாக பேசும். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டாங்கடா. ஷுகாவுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கோவமாகவும் இருக்குது. ஷுகாவுக்கு நீ வேணும், நான் தான் நீ தான் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் போட்டி போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க ஷுகா இவ்வளோ பண்ணியும் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது ஷுகாவுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அவரும் கண்ணு முன்னு தெரியாமல் குடிக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜேகே தான்டா மியூஸ் இதெல்லாம் ஜிம்மின்னு எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தெரில, நான் இங்கே தான் இருந்தான். மேபி ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். நான் போய் பார்க்கவா? அதெல்லாம் வேணாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு அவன் ரொம்ப ஒரு மாதிரி முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் கேட்டேன். சரி நீ டியூட்டியை பாரு அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக ஒருத்தன் வந்து ஜேகே வந்து அவங்க ஓனர் கூப்பிட்டதா சொல்லியிருப்பாங்கடா. ஸோ ஜேகேவும் நேராக அங்கே தான் போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓனரும் அவங்களோட ஒய்ஃபும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே தான் இருக்குது. இப்போ என்னத்தை இழுத்து விட்டு போனான்னு தெரில அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போயிருப்பாங்க. சொல்லுங்கள் பாஸ், என்ன கூப்பிட்டீங்களாம்ல? ஜங்குக், இதை நீயே பாரு அப்படின்றாங்க. அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து நம்ம அதாவது ஒர்க் பண்ணும்போது டேயாங் வந்து ஜேகே மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றுனது, அதுக்கப்புறம் வந்து டேயாங்கை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஹக் பண்ணது, இந்த வீடியோஸ் தான் சிசிடிவியில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஹோ, இப்போ என்னை வேலை விட்டு தூக்கணுமா? ஜங்குக், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பையன், எதுக்காக அந்த மாதிரி பெரிய ஆளுங்கிட்டலாம் வச்சுக்கிற? பாஸ், அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியும் ஜாங்கோ. கண்டிப்பாக அவன் மேலே தப்பில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களாம் நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஒரு சாரி கேட்க வேண்டியதில்லை ஜாங்கோ.
சாரி கேட்டா என்ன ஆகும்? ஜங்குக் அது சாரி கேட்டாலும் ஒண்ணும் ஆக போறது இல்லைல. இப்ப என்ன வேலைய விட்டு தூக்கணுமா? ஜங்குக் எனக்கு வேற வழி இல்லப்பா. இந்த பார் என்னதான் தனியா என்னோட எஃபெக்ட்ல நான் பண்ணாலும், ஸ்டில் நவ் இது கிம்மோட பாருக்கு அண்டர்ல தான் வருது. என்னால அவங்கள பகச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது ஜங்குக். என்ன மன்னிச்சிரு. அப்டின்ட்டு ஜங்குக்க ஒரு மாரி சோல்டர்ல தட்டி குடுத்துட்டு அவர் போயிட்டாருடா. அவங்க ஒய்ஃப் தான் ஒரு மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்டியே ஜங்குக் கிட்ட தான் வராங்க. வந்து ஜங்குக்க தான் ஒரு மாரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் உனக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஆஃபர் இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கு. நீ இப்ப மட்டும் ஓகே சொல்லேன். அதுக்கப்புறம் உன்ன யாரும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப ஷெட்யூல் பண்ற மாரி தான்டா பேசுறாங்க ஜங்குக்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு மாரி இது பண்றாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிருது. உங்க ஹஸ்பண்ட் உங்கள ரொம்ப நம்புறாங்க. நம்புறவங்களுக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு யாருமே இல்லாதப்ப, உங்க கண்ணீர துடைக்க கூட அப்புறம் யாரும் இல்லாம போயிருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் உண்மையா இருங்க. அப்படின்ட்டு ஒரு மாரி அருவருப்பான ஃபேஸ குடுத்துட்டு ஜங்குக் அங்கருந்து போயிட்டாங்க. ஸோ அந்த லேடியும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி டென்ஷனா ஆயிட்டாங்கடா. நேரா அவங்க ஜங்குக் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு தான் போறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த மிரர்ல தான் அவங்கள கோவமா பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன். இதோட விட்டுருன்னு. இதுக்கப்புறம் நடக்க போற எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. ரேயான். என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரேன். அப்படின்ட்டு சரி கோவத்துல வெளிய தான்டா போறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேங் தான்டா. அவங்க ரூம்ல செம்ம ஹாப்பியா சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஜங்குக்கு இருந்த எல்லா சோர்ஸையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இனிமேல் அவன் பணமே சம்பாரிக்க முடியாது. ஸோ ராஜ் ஐயாட்டையும் பேசியிருப்பாங்க. பட் ஆனா அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாரு. என்னால முடியாது. அவன் வந்து சின்ன வயசுலேருந்து என்கிட்ட வேலை பார்க்குற பையன் அப்படின்ட்டு. ஸோ டேங் வந்து அவர்ட்டருந்து பணமும் அவ்வளவா வரல அப்படின்றனால தான் அமைதியா இருந்திருப்பாங்க. அவரோட மெயின் டார்கெட் வந்து இந்த 3 இத வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன ஒண்ணொண்ணா அடிக்கணும் அப்படின்னா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு டார்கெட் இது பண்ண மாரி அந்த 3 இதையும் அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாப்பில செம்மையா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கீழ ஏதோ சவுண்டு கேட்கும். ஸோ டேங்க்கு ஒண்ணுமே புரியாது. ஜன்னல் வழியா போய் பார்த்தாங்க. பால்கனி வழியா பார்த்தா, அவங்க கார்ட்ஸ் எல்லாம் ஒரு மாரி முடியாம கீழ விழுந்து கிடப்பாங்க. டேங்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஸோ என்னான்னு கீழ போய் பார்க்கலான்னு வேகமா கதவ தொறப்பாங்கட்டா. பார்த்தா ஜங்குக்கு செம்ம கோவமா நிப்பாரு. "நீ எவ்ளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப? மொத இங்கேருந்து வெளிய போ" அப்படின்றாங்க. ஒரு மாரி பயமாவும் இருக்கு டேயாங்க்கு. பட் ஜங்குக் வந்து டேயாங்க உள்ள தள்ளிட்டு டோர தான்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு டேயாங்க தான் ஒரு மாரி கோவமா பார்க்குறாங்க. "இங்க பாரு, இப்ப நீ ஒழுங்கா வெளிய போலேன்னு வச்சுக்கோவேன், நாளைக்கு உன் பொணம் தான் வெளிய போகும். போட்டுமே, நான் செத்தாலும் சாகுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் கத்துக் குடுத்தேன்றத சந்தோஷத்தோட போறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. மொத மொத அங்கேயே நில்லு." அப்படின்றாங்க. பட் ஜங்குக்லாம் கேட்குற மாரி இல்ல. ஒரு பாட்டுக்கு அவர் ஷர்ட் பட்டன கழட்டிக்கிட்டே டேயாங் கிட்ட தான் வராரு. டேயாங்க்குனா ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்கு. ஆனா அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கான ஆட்டிட்யூட வெளிய காட்டிறக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. "யாரு இன்னும் ஒரு அடி கிட்டக்க வச்சேன்னு வச்சுக்கோவேன், உன்ன உசுரோட விட மாட்டேன். கொன்றுவேன். நீ பண்ற இந்த லூஸ் தனத்துக்கு ஒரேதா சாகுறதே நல்லது. என்ன ஒரு வேளை நீ உயிரோட விட்டேன்னு வச்சுக்கோவேன், ஏன்டா என்ன உயிரோட விட்டேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ அணு அணுவா யோசிச்சு சாவ. அந்த அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணிருவேன். புரியுதா? ஹே! உன்னால நீ எல்லாம் ஒரு லோ கிளாஸ் பீப்பிள். நீ எல்லாம் என்ன பண்ண முடியும்? என்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்றாங்க. ஜங்குக் வேகமா டேயாங்க பிடிச்சிட்டு, அ டேயாங்கோட 2 ஹேண்டையும் அவங்களுக்கு பின்னாடி தான்டா டைட்டா வந்து டைப் பண்ணிக்கிறாங்க. அவங்க கைய வச்சே. ஸோ டேயாங் எதுவுமே இப்ப பண்ண முடியல. ஒரு மாரி ஜங்குக் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரோட கண்ணும் அவ்ளோ கோவத்துல இருக்கு. நான் உன்ட்ட எத்தன தடவ சொன்னேன், தேவையில்லாம என் லைஃப்ல இன்வால்வ் ஆகாதன்னு.
ஆ சொன்னேனா இல்லையா? நீ சொன்னா நான் அத கேட்கணுமா? உன்னோட பிடிவாதம் இருக்கு தெரியுமா? அது ஒண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கப்புறம் இந்த பிடிவாதம் எப்படி இருக்கு நான் பார்க்குறேன். எ என்ன பண்ண போற? ஆ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளிய போ. போறேன். உன் பிடிவாதத்த முழுசா அடக்கிட்டு போறேன். அப்படின்ட்டு டேயாங்க வந்து பெட்ல தான்டா தள்ளி விட்டாங்க. ஸோ தள்ளி விட்டுட்டு டேயாங் மேல தான் அப்படியே இது பண்ண போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் டேயாங் வந்து உருண்டு இன்னொரு எட்ஜுக்கு போயிட்டாங்க. பெட்டுக்கு இன்னொரு எட்ஜுக்கு போயிட்டு எந்திரிச்சு நின்ட்டாங்க. "ஹேய்! நீ என்ன பண்றன்னு தெரியுதா? ஒரு லோ கிளாஸ் நாயா இருந்துக்கிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன தொட ட்ரை பண்ணுவ? ஆ? இன்னொரு தடவ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், லைஃப்ல நீ லைஃப்ல நீ வெளிய தல காட்ட முடியாத ஏதாச்சும் பண்ணிவிட்டு போயிருவேன். புரியுதா? என்ன பண்ணுவ? ஆ? நான் உன்ன தொட்டுட்டேன்டுவியா? இல்ல உன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன்னு சொல்லுவியா? அப்படிலாம் சொன்னா யாருக்கு பிரச்சனைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல." அப்படின்றாங்க. டேயாங்லாம் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஸோ டேயாங் அதுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரக்குள்ளேயும் பார்த்தோம் அப்புட்ன்னா, டக்குனு ஜங்குக் வந்து டேயாங் கைய பிடிச்சு இழுத்துட்டாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து டேயாங் வந்து பெட்ல தான்டா இருக்காங்க. ஜங்குக் வந்து டேயாங்க கவர் பண்ணி தான் மேல படுத்திருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னும் 2 பேர் பாடி ஃபுல்லா டச் ஆகல. வேணாம். தேவையில்லாம நீ நடந்துக்கிற. இதனால உனக்கு தான் பிரச்சனை. ஹோ! என்ன? பூனை நாக்க கடிச்சிருச்சா என்ன? சவுண்டே வர காணா? நான் நான் மொத மொத இங்கேருந்து வெளிய போ. ஏன்? எதுக்கு போணும்? நான் இன்னும் எதுக்கு வந்தேன்றத சொல்லவே இல்லையே. என் வேலையெல்லாம் பறிங்கிட்ட. நான் என்ன பண்ணேன்? சும்மா தான் இருப்பேன். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டா பண்ணலாம். அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷர்ட்குள்ள தான்டா அவங்க கைய கொண்டு போறாங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளேயும் டேயாங் கண்லேருந்து ரொம்ப ஒரு மாரி கண்ணீர் வந்துருச்சு. ஜேகேவே அப்பதான் அவங்களோட நான் கான்ஷியஸ்க்கு வந்து டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங் அவர் வந்து இந்த மாரி பார்த்ததே இல்ல. ஈஸியா ப்ரோக் ஆயி. ஸோ டேயாங் ரொம்ப ஒரு மாரி அழுகுறாங்க. ஜேகேக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவரும் எந்திரிச்சு நின்டுட்டாரு கட்டில்ட்ட. டேயாங்கும் ஒரு மாரி எந்திரிச்சு வேகமா அவங்க ஃபேஸ வந்து அவங்க நீல்ஸ்ல தான்டா ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. டே டேயாங் அது வந்து நான் வெளிய போ. டேயாங் அது வெளிய போன்னு சொன்னேன். இப்ப நீ வெளிய போனேன்னா, என்னைய நானே கொண்டுக்குருவேன். புரியுதா? அப்படின்றாங்க. ஜேகேக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன் இவன் சடனா இப்படி நடந்துக்கிறான்? இவன் இப்படிலாம் பண்ணா இப்படி நடந்துக்கிற ஆள் கிடையாதே! அப்படின்ற மாரி அவரும் ஒரு மாரி டேயாங்க பாவமா பார்த்துட்டு அங்கருந்து போயிட்டாங்க. ஸோ டேயாங்கும் ரொம்ப கோவமா ரெஸ்ட் ரூம்குள்ள தான்டா போறாங்க. போயிட்டு ஷவர்லாம் தொறந்து விட்டுட்டு அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாரி ரொம்ப ரப் பண்றாங்க. "ப்ளீஸ், ப்ளீஸ் இத எப்படியாச்சும் என் மேலேருந்து எடுத்துரு. எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ப்ளீஸ்." அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி குழந்த மாரி அழுகுறாங்கடா. அவங்க உடம்பு அவ்ளோ ரப் பண்றாங்க. விட்டா உடம்பெல்லாம் செவந்துரும் போல. அந்த அளவுக்கு ரப் பண்றாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜேகே தான்டா. ஒரு மாரி டேயாங்கோட ரூமவே கில்ட்டியா பார்த்துட்டு கீழ தான் வராங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் அங்க தானே நிக்கிறாங்க. வேகமா பிடிக்க தான் போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து மித்ரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேம் இது எனக்கு தெரியும். அப்படின்ட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் அவங்கள பார்த்துட்டு எதுவுமே பேசல. அங்கருந்து போயிட்டாங்க. அவங்க ஜங்குக்கு எதுவுமே பண்ணல. ஸ்டாப் பண்ணல. எதுவுமே பண்ணல. மேம் அவன எதுக்கு விட்டீங்க? நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உடனடியா அவன் வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. மேம் சார்ட்ட இத பத்தி யாரும் மூச்சு விடக்கூடாது. புரியுதா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு நேரா அவங்க ரூமுக்கு தான்டா போறாங்க. ரூமுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு நம்பருக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஆமா. இன்னையிலேருந்து நீ ஜங்குக்கையும் சேர்த்து வாட்ச் பண்ணணும். புரியுதா? ம். இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது.
அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்கடா. ஸோ ஒரு மாதிரி அவங்களும் ஜன்னல் வழியாக தான் பார்க்குறாங்க. ஸோ டேயாங் ரூம் பார்த்தா டேயாங் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. சடனா வந்து யாரோ அவங்க பாத்ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டேயாங்க்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. என்ன எவ்வளோ நாள் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போற? ஆ, ஒழுங்கா வெளியே வா. ஏன், நான் அழுகிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க? டேயாங், நீயா உன்னை நினச்சிக்கிட்டு நீயா ஒன்று பேசக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். வெளியே வான்றல. சும்மா என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஊருக்கு தான் நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் யாரோன்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. எனக்கு உங்களுக்கும் ஜங்குக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க. டேயாங், லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன். நீ ஏன் வெளியே வரியா, இல்லை நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ பண்ண எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்றாங்க. ஜேகே டேயாங்னா செம்ம டென்ஷனாக அப்படியே அவங்க ரோப்பு தாண்டா கட்டிட்டு வெளியே வராங்க. அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ செவந்திருக்கு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன் பிடிவாதத்தை விடலைன்னா பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவேன்னு. உங்களுக்கு என்னோட வழி பிடிவாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா அதில் நீங்கள் இல்லை, கஷ்டப்பட்டது எல்லாமே நான் தேல. டேயாங், முடிஞ்சதை நினச்சி நீ தான் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, புரியுதா? பரவாயில்ல, என்னோட கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இன்னொரு தடவை அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க வேறு ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தாண்டா போயிட்டாங்க. ஸோ மித்ராவும் ஒரு மாதிரி சேடாக தான் டேயாங் போன சைடு பார்க்குறாங்க. பட் எதுவுமே அதுக்கப்புறம் பேசலை. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தாண்டா செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி போதையில் தான் இருக்கார். ஹைவேல தான் அவங்க மின்யூஜும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஹைவேக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா. ஸோ ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது. அங்கே தான் அவங்க எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஜங்குக்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்காங்க. டேய், எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து கில்ட்டியாக இருந்தால் என்னடா அர்த்தம்? மச்சான், நான் வீமுக்குனே பண்ணலை மச்சான். எப்படி நான் நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்ட நடந்துக்கிற மாட்டேன் மச்சான். ஆனால் ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறேனே தெரில. எனக்கு உண்மையிலே அவள் கோவப்படுறது பிடிக்கல. அவன் கோவப்படும்போது அதுவும் ஏழையாக இருக்கிறவங்கலாம் ஏதோ தப்பு பண்ணவங்க, இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவங்க மாதிரி அவன் ட்ரீட் பண்ணான்டா. அதுதான் எனக்கு கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேன் மச்சான். ஆனால் இப்படி அவன் எனக்கு இந்த அளவுக்கு காயப்படுவான்னு எனக்கு தெரிலடா. சரி விடு மச்சான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீயே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் டேயாங் உன்னை விட மாட்டான். எனக்கு அதான் தெரில மச்சான். என்னால் டேயாங் கூட இருக்கும்போது மட்டும் என் கோவத்தையும் என் வெறுப்பையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல மச்சான். என்னோட எல்லா எமோஷன்ஸும் டேயாங்கிட்ட மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. என்னை பார்த்தாலே எனக்கே அருவருப்பாக இருக்கு மச்சான். ஏய் ஜங்குக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. நீ அதவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நீயே தான் ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் டேயாங் அவாய்ட் பண்ண, அவ்வளோதேல. அவனா ஏதோ அம்பலத்தா கூட பெருசாக எந்த கன்வர்சேஷனும் வச்சுக்காத, சரியா? ஏய் மச்சான், நீயே பார்த்துக்கிட்டதில் இருக்கா? அந்த மாதிரி திமிரு பிடிச்சவன்ட்டெல்லாம் நானாக போய் பேசுவேன் நீ நினைக்கிறியா? அவன் பணம் இருக்குன்னு திமிரில் ஆடுறான். ஒரு நாள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்குமே தான் நம்மளோட வாழ்க்கையோட கஷ்டம் எனக்கு புரியும். ஜங்குக், நிதானமாக இரு. நீ ஓவராக குடிக்கிற போதும். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை ஸ்டாப் பண்ணாதடா அப்படின்ட்டு ஜங்குக் அதுக்கு ஃபுல்லாக குடிக்கிறாங்க. அவங்க டேங் மேலே இருக்க கோவத்தில் குடிக்கிறாங்களா, இல்லை டேங்க்ட்ட அப்படி நடந்துக்கிட்டவங்க கில்ட்டியில் குடிக்கிறாங்களான்னு அவங்களுக்கே தெரியலை. ஆனால் ஆள் ஃபுல்லாக போதையில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட்டு ஜிம்மினோட வீடு தாண்டா காட்டுறாங்க. ஜிம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க திங்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிட்லாம் தாண்டா உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா காலிங் சவுண்ட் கேட்குது. பட் இந்த தடவை வந்து ஒன் டைம் ரிங் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சுகா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபிலிக்ஸ் தாண்டா. என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க
ஓ! அப்ப என்ன பத்தி தெரியுமா? ம். அ சுகா அதாவது மிஸ் கிம் வந்து ஒரு தடவ ஃபோன் பேசும்போது அதில உங்க ஃபோட்டோ வந்துச்சு. அப்ப சொன்னாரு நீங்க அவங்களோட பிஏன்னு அண்ட் ஃப்ரெண்டுன்னு. பரவால்ல. எங்க பாஸ் உங்கட்ட இந்த ஷார்ட் டைம்ல எவ்ளோ ஓப்பனா இருந்திருக்காரு. இப்ப நீங்க உங்க பாஸ பத்தி பேச வந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிருங்க. என்னோட பீஸ்ஃபுல்லான டயத்த நான் கெடுக்க விரும்பல. அப்படின்ட்டு டோர க்ளோஸ் பண்ண தான்டா வராங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஃபிலிக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐம் சாரி ஜிமின். பட் எங்க பாஸ் உன்ன உடனே உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வர சொன்னாரு. வரவா? எங்க? ஆ அது வந்து பாஸ் வந்து என்ன மன்னிச்சிடுங்க. இதுதான் என்னோட வீடு. இதுதான் என்னோட வாழ்க்கை. என்னால இங்கேருந்து எங்கேயும் வர முடியாது. தயவு செஞ்சு இத உங்க பாஸ்ட்ட நான் சொன்னேன்னே சொல்லிடுங்க. என் லைஃப்லேருந்து அவர வர வேணான்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ். அப்படின்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸ்க்கு அதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் இப்போ வந்து பிரச்சனையில தான் போய் முடியும்னு மட்டும் நல்லா தெரியுது. ஜிமின், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லைஃப்ப வாழ்ந்தியோ, அதே கஷ்டத்த நானும் பட்டுருக்கேன். அதனால கண்டிப்பா நீ என்ன மைண்ட் செட்ல இப்ப இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். நீ ஓடி ஒளியணும்னு நெனச்சேன்னா, எல்லா பிரச்சனையும் உன்ன தொரத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து ஃபேஸ் பண்ணு. மேபி எங்க பாஸ் இப்ப பார்க்குறதுக்கு வேணா கோவக்காரரா, தப்பானவரா, உன்ன ஃபோர்ஸ் பண்ற மாரி தெரியும். ஆனா அவர்ட்ட பழகி பார்த்தேன்னா, அவர மாரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் இப்போ ஒரு சூழ்நிலையில இப்படி இருக்காருன்ற தவிர, இது அவர் உண்மையானவர் கிடையாது. ஒரு சான்ஸ் குடுத்தேன்னா, உனக்கே அவர பத்தி புரிஞ்சுக்கிருவ. அண்ட் நான் ஆன்ஸர் எதிர்பார்க்கல. அவர் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ என்ன பண்ணணுன்றது உன்னோட விருப்பம். டேக் கேர். அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜிம்மினுக்கு இத கேட்கும்போது ஒரு மாரி தான் இருக்கு. ஆனா சுகா வந்து நெறையா தடவ அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாரி நடந்துக்கிட்டாலும், அவர் சொல்ற பேச்செல்லாம் வேற மாரி இருக்கும். இதுவரைக்கும் ஜிம்மின் அதெல்லாம் ஃபீல் பண்ணது இல்லைன்னாலும், அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா அந்த ஃபீல ஏத்துக்கிற விரும்பல. ஸோ, அதனால அவங்களும் அதுக்கு மேல திங்க் பண்ணாம அவங்க வீட்டுக்குள்ள தான்டா போயிட்டாங்க. ஸோ, இப்படியே பார்த்தோம்னா எல்லாரோட லைஃப்பும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல போய்க்கிட்டுருக்கு. ஸோ, இங்கனக்குள்ள கட் பண்ணிடலாம். கண்டிப்பா அடுத்த ஸ்டைல் வேற மாரி இருக்கும். அண்ட் இது பேசிக்கா டேக்குக்க ஃபோக்கஸ் பண்றனால, நான் அவ்வளவா எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அப்புறம் டேக்குக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாம போயிரும். ஸோ, அதனால நான் நாம்ஜூன், அப்புறம் ஜேஹோப் இவங்கலாம் அங்கங்க வரமேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன்டா. அதே மாரி தான் சுகா, ஜிமினையும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ, மத்தவங்க ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாரி பார்த்துக்கிறேன். பட் ஆனா மெயினா அதில டேக்குக்கோட ஸ்க்ரீன் டைம் தான் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வேற ஷிப்பிங் அதாவது யூமீன், நாம்ஜூன் இந்த ஷிப்ல நீங்க ஸ்டோரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அவங்களோட ஷிப்பிங்லயும் நான் வந்து கண்டிப்பா ஸ்டோரி போடுறேன். அண்ட் சூன் வந்து டயாங்கோட ஃபைட்டிங் சீசன் முடிஞ்சுட்டு, கண்டிப்பா அவங்களோட லவ் சீசன நீங்க பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட் பாத்தோட நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சாரி ஆர்ஜி. டாடா, பை பை. லவ் யூ.